அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் தனுசு ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த 2025ஆம் ஆண்டான புத்தாண்டு அர்ப்பனுக்கு கூட வாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக தான் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள் என்ற வகையில் தனுசு ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டான புத்தாண்டில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசியில் சுக்கிரன் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். 7.5 சனி முடிந்து சனி உபஜெயஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு சென்று இருப்பதால உங்களுக்கு இதுவரை இருந்த சிரமங்கள் குறைவதே ஒரு நல்ல அறிகுறி என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம விரும்பிய பணம் கேட்ட இடத்தில் கிடைக்குங்க. வங்கி கடன்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. அதற்காக தேவையான அளவை விட கூடுதலாக கடன் வாங்க வேண்டாங்க. வங்கி கடன்கள் தாராளமாக கிடைக்கும். அதே போல உங்களுடைய ராசிக்கு பணம் சம்பந்தமான முயற்சிகள் பலன் தருங்க. செல்வாக்கு உயருங்க. 12க்கு உரிய செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் காரிய தடைகள் அகல இருக்குது. சிலருக்கு தொழில் மாற்றம் கூட ஏற்படலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இதனால் உங்களுக்கு எதிர்பாராத பல சலுகைகளும் கிடைக்க இருக்கு. இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான ராகு, கேது, குரு ஆகிய கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க. அந்த வகையில 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி அமைகிறதுங்க. அதாவது கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இதன் விளைவாக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சிக்கு மாற்றினத்தவர்கள் துணையாக இருப்பாங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் அமைய இருக்குதுங்க. இடமாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையலாங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விரயத்திற்கேற்ற வருமானம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் இந்த புது வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும் குரு அதன் பார்வை பலத்தால் நற்பலன்களை வழங்கினாலும் மன நிம்மதிக்கு குறைவு அதிகரிக்குங்க. 6இல் குரு ஊரில் பகை என்பது பழமொழி. எனவே வரும் எதிர்ப்புகள் அதிகரிக்குங்க. உங்களுடன் நேருக்கு நேர் நன்றாக பேசுபவர்கள் கூட மறைமுகமாக சில குறுக்கீடுகளை உருவாக்கலாம். எனவே யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது. தொழில் பங்குதாரர்கள் விலகி செல்வதாக சொல்வார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறையுங்க. அதே போல் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் போது நற்பலன்கள் உங்களை நாடி வந்து சேரும். உடல் நலன் சீராக இருக்குங்க. எண்ணங்கள் எளிதில் நிறைவேற இருக்குது. மனம் போல் மலை போல் வந்த துன்பங்கள் துயரங்களும் கூட பனி போல் விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவானுடைய மிதுன ராசி சஞ்சாரம் அமைய இருக்குது. கல்யாண கனவுகள் அனைத்துமே நிறைவேற இருக்குதுங்க. கடமையில் இருந்த தொய்வு அகல இருக்குதுங்க. அதே போல இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றங்கள் உறுதியாகுங்க. உத்தியோகத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இந்த முயற்சிகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள்
நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறாங்க. குரு, சுக்கிரன், சூரியன், சனி, புதிய ஆகிய கிரகங்கள் தாங்க. தேவையான அளவிற்கு பண வசதி இருக்குங்க. வீண் செலவுகள் குறையுங்க. அதே போல் புதனுடைய நிலை உங்கள் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் திருப்திகரமாக இருப்பதை எடுத்துக்காட்டுது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டுள்ள ராகுவினாலும் செவ்வாயினுடைய நிலையினாலும் உஷ்ண சம்பந்தமான சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். குறிப்பா சருமம் சம்பந்தமான பாதிப்புகள் எளிய மருத்துவ சிகிச்சையினால் நீங்குங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025 ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் அனுகூல நிலையில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்துறைக்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ஆரம்ப முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. கிரக நிலைகள் உதவிகரமாக இருக்குதுங்க. வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கை கொடுக்குங்க. வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் அமையிருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் ராகுவினுடைய அர்த்தாஷ்டக நிலையினால் தவறான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க. லாபம் குறையாது. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கிரக நிலைகள் இந்த அரிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்குது. இப்போதெல்லாம் வர்த்தகத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகுதுங்க. அத்தகைய அரிய தருணங்களை எடுத்துக்காட்டி உதவி புரிவதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் நல்ல சுபபலம் பெற்று பலம் வருவதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் செயல் திறனும் மேலோங்குங்க. உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்கு. நேர்முக தேர்வுகள்ல சரியான பதில் கூறி வெற்றி பெறுவதற்கு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதே போல் இத்தருணங்கள்ல தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை உயருங்க. புனித பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியில் திருப்தி தருங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கல்யாண காரியங்கள்ல இருந்த தடைகள் அகல இருக்குது. நட்பால் நல்ல காரியங்கள் நடக்குங்க. ஆபரண சேர்க்கை உண்டுங்க. விலகி சென்று சொந்தங்களால் விரும்பி வந்து இணைய இருக்கிறாங்க. தடுமாற்றங்களும் தடைகளும் அகலுங்க. ஆரோக்கியம் சீராகுங்க. கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்பட இருக்குது. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்து ஒரு சிலருக்கு வீடு வாங்க கேட்ட சலுகைகள் உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வர இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனி பகவானை கை தொழுது வழிபட்டால் தேக நலனும் சீராகும், செல்வ நிலை உயரும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.